ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சண்டே, அதனால் ஒரு குட்டி மினி விலாக் மாதிரி நான் எடுத்திருக்கேன். காலையில் வந்து டிஃபன் சாம்பாரும் இட்லியும் செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அது கூட வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாமே சேர்த்துக்கணும். அது கூட கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் வந்து வெந்துடும். நாங்கள் வந்து கொஞ்சம் பருப்பு தெரிகிற மாதிரி தான் சாம்பார் வைப்பேன், அதனால் ஒரு விசில் விட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து நல்லா நைஸாக வைக்கணுன்னா ஒரு 2-3 விசில் விட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு மசிச்சு வர மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டிஃபன் சாம்பாருக்கு. அது வர்றதுக்குள்ளார நம்ம வந்து புளிக்கு வந்து கரைச்சிக்கலாம். புளி கரைச்சலோட ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் தூளும் போட்டு கலக்கியிருக்கேன். அது கூட வந்து பெருங்காயத்தூளும் போட்டு கலக்கிக்கலாம். கொஞ்சம் சர்க்கரையும் போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த புளி கரைசலை வந்துட்டு நம்ம பருப்பு கூட ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் தாளித்து விட்டுட்டோன்னா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் போட்டோம்னா இன்னுமே நல்ல மணமாக இருக்கும். ஸோ இட்லி ஊற்றிட்டு இந்த மாதிரி நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இல்லையா? ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு சூப்பராக. எங்கே போகிறீங்க? நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போகிறோம். சரி, நல்லா போய்ட்டு வா. பாய். டிஃபன் வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பா வந்து கனிஷை கூட்டிகிட்டு ஸ்விம்மிங் பூலுக்காக போயிருக்காங்க. இதுக்குன்னா ஸ்விம்மிங் கற்றுத்தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எப்படி பண்ணுவான்னு தெரில. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே, அதனால் லைஃப் ஜாக்கெட் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கான். சரி, நானும் அனுப்பிச்சி விட்டுட்டு லஞ்சுக்கு வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்து மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஒரு 2-3 முந்திரி, சீரகம், மிளகு, சோம்பு இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது கூட ஒரே ஒரு தக்காளி வந்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எண்ணெய் ஊற்றி அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம பவுடர்லாம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், மட்டன் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கும் போது கொஞ்சம் கலர் கிடைக்கும் இல்லையா? அதனால் வந்துட்டு எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி பேஸ்ட் இருக்கு இல்லையா? சின்ன வெங்காயம், தக்காளி, முந்திரி அதெல்லாம் போட்டு அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கணும். ஸோ நல்லா வதக்கிற போது தான் உங்களுக்கு கலரும் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு மட்டனை வந்து தனியாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த வேக வச்ச மட்டனையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்திட்டு ஜஸ்ட்டு அந்த தண்ணியிலே வந்துட்டு நல்லா சுண்டி வர அளவுக்கு கொதிக்க விட்டோம்னா சூப்பரான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வாரம் சமைக்கிறதுக்கான மெனுவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்துட்டோம். ஸோ சண்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.